உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, டாடி சொன்னா கேப்பல்ல? குட் கேர்ள். இப்போ அடம் பிடிச்சு அழாம சமத்தா அந்த போலீஸ் அங்கிள் கூட போகணும். சுடர் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங்குள்ள திரும்பவும் டாடி வந்து உன்னை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். ஓகே? நீங்க வேற என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இது மட்டும் வேண்டாம் டாடி. டாடிய நம்ப அஞ்சலி. நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு வந்துருவேன். நீ இல்லாம டாடியால இருக்க முடியுமா சொல்லு? சொல்லு. நான் போக மாட்டேன். இல்ல அஞ்சலி, நீ போய்தான் ஆகணும். போக மாட்டேன். ஓகே அஞ்சலி, நீ போ. கண்டிப்பா டாடி சாயந்தரம் வந்து உன்னை கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். என்ன நம்பு செல்லம். டாடி இஸ் குட் கேர்ள். டாடி இஸ் பிரேவ் கேர்ள். பத்திரமா கூட்டிட்டு போங்க சார். வா பாப்பா. போயிட்டு வாடா. கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். பாப்பா வாடா, வா போலாம். வா. அஞ்சலி. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. அஞ்சலி, என்னால இங்க இருக்கவே முடியாது. என்னை இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சாரி செல்லம். டாடி கூட்டிட்டு போயிடுற சரியா? நீ அழாதம்மா, ப்ளீஸ் அழாத. அஞ்சலி, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா இரு. போங்க சுடரம்மா. என்னால கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க முடியாது. எப்பவுமே உங்க ஞாபகமாவே இருக்கு. எனக்கு திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. அஞ்சலி, ஏமா ஏமா அப்படி நினைக்கிற? உன்னை அப்படி விட்டுருவோமா என்ன? நீ எங்க வீட்டு செல்லம்மா. அழாதம்மா. என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். என்ன சுடர், சரிதானே? பாரு, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க தைரியமா இருக்கணும். ஓகே? என்னால முடியாது டாடி. நீங்க இப்ப என்ன கூட்டிட்டு போக வரலையா? இங்க பாரு அஞ்சலி, டாடிக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு. ஓகே? நாளைக்கு வந்து கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போவேன். ஓகேவா? ப்ளீஸ் டா. போங்க டாடி. நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. நீங்க வீட்ல என்ன சொன்னீங்க? இன்னைக்கு ஈவினிங்கே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நாளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. எனக்கு பயமா இருக்கு டாடி. அஞ்சலி, அழாத. எனக்கு உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. டாடி, நம்ம அஞ்சலி இப்பவே கூட்டிட்டு போயிடலாம் டாடி. ஆமா டாடி. அஞ்சலி இல்லாம எங்களால அந்த வீட்ல இருக்கவே முடியாது. ப்ளீஸ் டாடி. போலீஸ் அங்கிள்கிட்ட சொல்லி அஞ்சலியை நம்ம போகும்போது கூட கூட்டிட்டு போயிடலாம் டாடி. காவ்யா, அப்படிலாம் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த புடி. அஞ்சலி, இங்க வா. போ, சுடர் கிட்ட போ. வா. போ.
இங்க பாரு அஞ்சலி, இங்க உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதே மாதிரிதான் உன்னை பிரிஞ்சு எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. உன்னை இப்ப இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டோம்னா போலீஸ்காரங்க எங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ் டாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அது உனக்கு ஓகேவா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கொஞ்சம் இங்க பொறுமையா இரு. நாளைக்கு கண்டிப்பா டாடி உனக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. கூட்டிட்டு போயிருவாங்கல்ல. கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவாருமா. எழில் தம்பி அஞ்சலி பாப்பாவை கை குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு பாசமா வளர்த்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ம், ஆனா தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, குழந்தைய தொலைச்சவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியுமா? ஏன் நீ என்னையும் எடுத்துக்கையே, உன் அக்காவை சின்ன வயசுலயே தொலைச்சிட்டு இப்ப வரைக்கும் நான் தவிச்சிட்டு தாமா இருக்கேன். நாளைக்கு உங்க அக்கா எங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சா அவளை கூட்டிட்டு வந்து என் பக்கத்துல வச்சு பாத்துக்க மாட்டேனா? பெத்த குழந்தைய தொலைச்சிட்டு வருஷம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கிற வலி ரொம்ப கொடுமையானதுமா. அத நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா. 1000 தான் நம்ம குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திருந்தாலும் பெத்தவங்களுக்கு தான் அந்த குழந்தை மேல முழு உரிமையும் உண்டு. ஆனா எனக்கு அஞ்சலிய தத்தெடுக்க வந்தவங்க உண்மையிலேயே அவ அப்பா அம்மாவா இருக்க மாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. இப்போ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வராங்கல்ல, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. நீ சொல்றதும் சரிதான், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தாம்மா. அதனாலதான்ப்பா நானும் அஞ்சலி அவங்க கிட்ட கொடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கேன். முதல்ல இவங்க உண்மையிலேயே அஞ்சலியோட அப்பா அம்மாவான்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. இதுக்கு ஒரு வழி இருக்குமா? என்னப்பா வழி சொல்லுங்க. எந்த ஒரு குழந்தை புதுசா ஆசிரமத்துக்கு வந்தாலும் அந்த குழந்தைய யார் கொண்டு வந்து விட்டாங்க, எங்க இருந்து அதை எடுத்துட்டு வந்தாங்கன்னு கேட்டு எல்லா விவரத்தையும் அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆ, அந்த ஆசிரமத்துக்கு போய் அஞ்சலியை பத்தி விசாரிச்சோம்னா அவங்க முழு விவரத்தையும் சொல்லிடுவாங்க சுடர். அதை வச்சு நாம அஞ்சலியோட உண்மையான அப்பா அம்மா யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஐடியா. அஞ்சலி தத்தெடுத்த ஆசிரமத்துக்கு போய் விசாரிச்சா கண்டிப்பா உண்மை தெரிஞ்சிரும். இப்பதான் என் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குப்பா. நான் உடனே அந்த ஆசிரமத்துக்கு போறேன். சுடர், பாத்து போ. விஷயம் என்னன்னு தெரிஞ்சதும் உடனே எனக்கு போன் பண்ணு, சரியா? சரிங்கப்பா, வரேன். போயிட்டு வாமா. நீங்க அஞ்சலியை எவ்வளவு பாசத்தோடு வளர்த்திருந்தாலும் அவங்களோட அப்பா அம்மா வந்து கேட்கும்போது அவங்க கிட்ட குழந்தைய நீங்க கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க மாட்டேன்லாம் மறுக்க முடியாது. புரியுதா? சார், நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும் சார். சொல்லுங்க. உண்மையிலேயே இவங்க தான் அஞ்சலியோட அப்பா அம்மாவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.